நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகார்ல இருந்து நாகப்பட்டினம் வரை கள ஆய்வு செய்யும் பணியை தமிழக தொல்லியல் துறை தொடங்கியிருக்கு. முற்கால சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் இருந்த காவிரி பூம்பட்டினம் பின் சுனாமியால அழிந்ததாக கூறப்படுது. காவிரி பூம்பட்டினம் காவிரி கடல்ல கலக்கும் இடம் என்பதனால வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகப்பட்டினம் பிற்கால சோழர்களின் துறைமுக நகரமாக இருக்கு. இங்கிருந்து கிழக்காசிய நாடுகளுக்கான கப்பல்களும் இயக்கப்பட்டிருக்கு. இந்த இரண்டு இடங்களுக்கும் இடையில உள்ள கடல் பகுதியில ஆய்வு செஞ்சு தொல்லியல் சான்றுகளை சேகரிப்பதற்கான அனுமதியை தமிழக தொல்லியல் துறைக்கு மத்திய தொல்லியல் ஆலோசனை வாரியமான காபா வழங்கியிருக்கு. அதன்படி கடலடி ஆய்வை துவக்கும் முன் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இரண்டு ஊர்களுக்கும் இடையில் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் கடலடியில் நிலம் மற்றும் கட்டுமானங்கள் உள்ளிட்டவற்றை கண்டறியும் கள ஆய்வை தொல்லியல் துறை தொடங்கியிருக்கு.